ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒமானில் சலாலாவுக்கு பக்கத்தில் உள்ள ப்ராஃபெட் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒன் ஆஃப் த ப்ராஃபெட்ஸ், அவங்களுடைய டாம் மஸலியம், அதாவது அடக்கஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப மலைப்பாங்கான ரோடுங்க, நிறைய ஒரு மவுண்டெயினஸ் ஏரியா. அதை கிளைம் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு சீனிக்கான ரூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், பார்க்கிங் இடங்கள் இருக்குது, நிறைய கார்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஒமான், அபுதாபி, யூஏஇ கார்கள். அந்த அபுதாபி கியா ஒன்று கிடக்கு பார்த்தீங்களா, சாப்பு. அப்படி வாங்க உள்ளார போவோம். கேட்டை தாண்டி உள்ளார போகணுன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்குள்ளார அந்த மஸலியம் இருக்குது. சின்னதாக ஷாப்ஸ்லாம் அவங்க சுகர் கேன் ஜூஸு, பச்சை மாங்காய் உப்பு போட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ப்ராஃபெட் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபெட் ஜாப்ஸ் டாம் பீஸ் பி அப்பான் ஹிம். இது வந்து சலாலாவிலேருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பிளேஸ், சைட் சீயிங் பிளேஸ். ஆக்சுவலாக இதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஓகேங்களா? அதுக்கு முன்னால் இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், இங்கே தொழுகிறவங்க வரவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்காக, உது பண்ணுறதுக்கு இந்த அப்ளூஷன் ஏரியா வச்சுருக்காங்க. சின்ன டேங்க்கு, அழகான மரம், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக ரம்மியமாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டாக சின்ன கடை, சுகர் கேன் ஜூஸ், கரும்பு சாறு நிறைய பேர் வாங்கி கரும்பு ஜூஸ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், வேறு லெவல் இல்லை? அந்த பச்சை கலரில் தெரியுது, அதுதான் உங்களுக்கு டாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், கரும்பு சாறு ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஊர் மாதிரியே தான். இங்கே மாங்காய், பாப்கார்னு, இந்த மாதிரி டூரிஸ்ட்டை சென்டராக வச்சு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கடைகள் போட்டிருக்காங்க. ஏரியா ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. அவங்க உள்ளார போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? பாருங்கள், இதுதாங்க இந்த டாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடக்கஸ்தலம். இதுங்க ஆக்சுவலாக இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் 2 தாட்ஸ். ஒன்று வந்து பேசிக்கலி அய்யூப் ப்ராஃபெட் வந்து அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இறைவனுடைய அருள் உண்டாகட்டும், அவங்க வந்து ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள். ஆப்ரஹாம் அவர்களுடைய சந்ததியினர். ஒரு 2-3 ஜெனரேஷனுக்கும் அப்புறம் வந்த சந்ததியினர் தான் அய்யூப் ப்ராஃபெட். ஸோ பேசிக்கலி இந்த ப்ராஃபெட் அய்யூப் எப்படின்னா, இறைவன் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ், சோதனைகளை கொடுத்துட்டு அவர்களை வந்து டெஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா, அய்யூப் பை டிஃபால்ட் ஹீஸ் அ வெரி வெல்தி, வெரி ரிச் பர்சன் ஆக்சுவலி. ஓகே, பட் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய செல்வம் இழக்கப்பட்டு, செல்வத்தை எல்லாத்தையும் சேலஞ்சஸில் போயிடுச்சு, சோதனைகள், இறைவனுடைய சோதனை. ஹெல்த்தை ரொம்ப ஒர்ஸ்ட் ஆக்கிட்டான். உடம்பு ஃபுல்லாக புண்கள், கொப்பளங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாங்க. ஓகேங்களா? கடைசியில் அந்த புண் நாக்குக்கு வரப்போ இறைவனை வணங்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் இறைவனிடம் உதவி கேட்கிறார்கள். பல வருடங்கள், லெங்க்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக பல வருடங்கள் அந்த சோதனைகளை தாங்கி இறைவன்கிட்ட வந்து ப்ரே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இறைவன் இம்மீடியட்டாக அவருடைய ப்ரேயரை ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு சுகத்தை வழங்குகிறான். இந்த முக்கியமான இதில் பிரின்சிபல் என்னென்னா, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்னால் என்னங்க, எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் இறைவனை ஒரு மறக்காமல், இறைவன் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை தருவான், இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது. அரபியில் ஈமான், தக்வா, இறையச்சம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வழுவாமல் நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. எந்த கட்டத்திலும் இறைவன் எனக்கு அநீதி இழைத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கிறது. அதில் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இறைவன் அந்த சோதனை வெற்றி பெற்றவராக அவரை அறிவித்து அவருடைய உடல் நலத்தை மறுபடியும் திருப்பி வழங்கினார். அவர்களுடைய வெல்த், செல்வம் எல்லாம் அவங்களுக்கு முழுவதும் திரும்பி வந்தது. இதுதான் வரலாறு. ஓகேங்களா? அவங்க இங்கே அடங்கி இருக்கிற இடம். இதில் 2 தாட்ஸ். நான் சொல்கிறேன், இந்த காலம்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த காலம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் லைக் 1000 years பிஃபோர் அப்ராக்சிமேட்லி. ஸோ அந்த கட்டத்தில் தெர் இஸ் நோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தெர் இஸ் நத்திங் ஆக்சுவலி. ஸோ தெர் இஸ் நோ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் டு ப்ரூவ் தட் திஸ் இஸ் த டாம் ஃபார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹவெவர் த பீப்புள், இந்த ஏரியாவில் உள்ள பீப்புளோட வந்து தோஃபர் ரீஜன் அப்படிங்கிறாங்க, இந்த சலாலா இருக்கிற அந்த ப்ராவின்ஸோட பீப்புள். இந்த தோஃபர் ரீஜன் பீப்புள் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க, இங்கே தோஃபர்னுடைய அந்த சந்ததியினர் இவங்க வந்து
they cascade from generation to generation that this is the tomb of Ayyub alayhissalam. ஒரு சில விஷயங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரூவ் பண்ண முடியாதுங்க, ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் if some information is cascaded and propagated from one generation to other, and that itself is enough to believe that this is the factful thing actually, right? So this is the place, tomb of Ayyub alayhi salatu wassalam. ஓகே கைஸ், இப்போ உள்ளார போய் வீடியோ அலௌடா இல்லையான்னு தெரியல, போய் பார்ப்போம், போய் சலாம் சொல்லுவோம். பாருங்கள், மக்கள் வந்துட்டும் போய்ட்டும் இருக்காங்க. ஆக்சுவலாக டூரிஸ்ட்டு இது உள்ளார ரொம்ப ஒரு டாம்ப் உள்ளார வச்சுருக்காங்க. வீடியோ நாட் அலவுடு, ஃபோட்டோ வேணால் மொபைலில் எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே ப்ரேயர் பிளேஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஒமானி செக்யூரிட்டி மாதிரி நிற்கிறாரு. ஓகேங்களா, பாருங்க, இதுதான் ப்ராஃபெட் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மஸ்லியம், அதாவது அடக்க ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. இங்கே உள்ள மக்களால் சந்ததி வழி வழியாக பாருங்கள். ஓகே கைஸ், லெட்ஸ் மூவ் ஆன். அடுத்த இடங்களுக்கு போய் நம்ம பார்ப்போம், சரிங்களா? அந்த டாம்புக்கு பக்கத்துலங்க நல்ல ஒரு சீனிக்கான ஒரு மவுண்டெயினியஸ் ஏரியாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், மக்கள் நிறையா வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க. இதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாம்ப் இந்த சைடு இருக்குது. இந்த சைடு ஒரு பெரிய வாக்வே மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, மரங்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மவுண்டெயினியஸ் ஏரியாவே பார்க்குறதுக்கு வியூ செம சூப்பருங்க. வர்றப்போ ரோடு வளைஞ்சி மேலேயும் கீழேயும் போய் அதை தனியாகவே நான் ஒரு டேஷ்போர்டில் மொபைலில் மவுண்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது இந்த வீடியோவில் அப்பப்போ நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இல்லை, தனி வீடியோவில் நான் அதை எடிட் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பரான ரம்மியமான ஏரியாங்க. இங்கே பாருங்கள், இந்த சுற்றிலும் உள்ள அந்த மலைத்தொடரை பார்த்தீங்களா, வேறு லெவலுங்க. இங்கே உள்ள தாவரங்கள்லாம் பாருங்களேன். இது வந்து ஒரு டிப்பிக்கல் சலாலா ட்ரோபிக்கல் கிளைமேட்டுங்க. நம்ம ஊர் மாதிரி சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ட்ரோபிக்கல் கிளைமேட். அதனால தான் இங்கே தென்னை மரம், வாழை மரம் இதெல்லாம் வளருது. நம்ம ஊர் மாதிரினா இந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா? சூப்பரான அற்புதமான ஒரு கிளைமேட். பாருங்கள். ஓகே கேஸ், வாங்க போயிட்டு அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த 2 நாளுக்குள்ளார முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ பிளேசஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஓகேயா?